வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். தொழில்நுட்ப நிறுவனமான ஆரக்கல் நிறுவனம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குறிப்பிடத்தக்க ஆட்களை குறைக்க போறோம் அப்படின்ட்டு அந்த நிறுவனத்தோட மூத்த ஊழியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்காங்க. இந்த ஆட்குறைப்பால பாதிக்கப்படாத மூத்த மேலாளர் மைக்கேல் ஷெப்பார்ட் என்ன சொல்றாரு? மூத்த பொறியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், செயல்பாட்டு தலைவர்கள், திட்ட மேலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இவங்க எல்லாத்தையும் பணியிலிருந்து விடுவிக்கப்படும் அவரோட எக்ஸ் தளத்துல எழுதியிருக்கிறார். ஆரக்கல் நிறுவனத்திற்கு செய்தி அனுப்பும் ஸ்லாக் அப்படின்ற இணையதளத்துல அங்க வேலை செய்யறவங்களோட எண்ணிக்கையை காட்டி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 பேர் வேலையில இருந்து எடுக்க போவதாக அந்த டேட்டாக்கள் அனுப்பி இருக்குது. ஆனா ஆரக்கல் நிறுவனம் இந்த மாதிரி எந்த ஒரு தகவலையும் நாங்க சொல்லல அப்படின்ட்டு மறுப்பு தெரிவிக்குது. இந்த நிறுவனம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பயன்படுத்தும் எல்லா செயற்கை கருவிகளையும் அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்குது. ஆனா இந்த ஆட்களை குறைச்சிருக்காங்க இல்லைங்களா, இந்த ஆட்குறைப்பு அந்த தொழில்நுட்பத்துக்கு ஈடு இணை ஆகுமா அப்படின்ட்டு இதுவரைக்கும் தெரியல. ஆரக்கல் நிறுவனம் என்ன செய்யுதுன்னா, தன்னோட கட்டுப்படுத்துறதுக்காக ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்ப கருவியை பயன்படுத்திட்டு வருது. இந்த ஏஐ எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா, வேலையில இருக்கிற ஆட்களை குறைக்கிறதுக்காகவும், குறைந்த ஆட்களை வைத்து இந்த ஏஐ வைத்து எல்லாத்தையும் செய்யறதுக்காகவும் இந்த ஏஐ பயன்படுத்தி ஆட்களை குறைக்கிறாங்க. இந்த குறிப்பிடத்தக்க ஆட்கள் குறைப்பு ஊழியர்களோட செயல்பாட்டு அடிப்படையாக கொண்டது இல்ல அப்படின்ட்டு ஷெல்பர்ட் தெரிவிக்கிறாரு. ஷெப்பர்ட் மேலும் என்ன சொல்றாருன்னா, வேலையுட்டு எடுத்த நபர்கள் எல்லாத்தையும் அவங்க சொந்த காரணத்துக்காகவோ இல்லைன்னா வேலையில செய்த தவறுக்காகவோ நாங்க பணியில இருந்து எடுக்கல. நீக்கங்கள் குறித்து அவர் சொல்றது எல்லாத்தையும் நிறைய சொல்லியிருக்காரு. அதுல இதுவும் ஒன்று அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். முன்னாள் ஆரக்கல் நிறுவனர் கொண்டல் லெவின் லிங்டன் தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காரு? நிறுவனத்தின் மிகப்பெரிய பணியாளர் குறைப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அவருடைய பணி நீக்கப்பட்டதாக அவரோட எக்ஸ் தளத்துல சொல்லியிருக்கிறாரு. அதிகாலையில இமெயில்ல ஒரு மெசேஜ் வந்திருக்குது. அந்த மெசேஜ் ஓபன் பண்ண உடனே அந்த மேலாளர் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. என்ன ஷாக் ஆகுறாருன்னா, இன்னையில இருந்து நீங்க பணிக்கு வர தேவையில்லை, உங்களை பணியில இருந்து நீக்கியாச்சு அப்படின்ட்டும், 1 மாதத்திற்கான பணி நீக்க இழப்பீட நாங்க உங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்ட்டு அந்த தகவல்ல தெரிவிச்சிருக்காங்க ஆரக்கல் நிறுவன அதிகாரி. ஆரக்கல் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய தொழில்நுட்ப துறையில ஒண்ணு. இந்த ஆரக்கல் நிறுவனம் மற்ற நிறுவனங்களுக்கு புரோகிராமிங் செய்யறதோ, கிளவுட் கம்ப்யூட்டிங் எடுத்து கொடுக்கறதோ, மற்ற எல்லா புரோகிராமிங்களையும் இந்த நிறுவனம் எல்லாத்துக்கும் செஞ்சு தந்துட்டு இருந்திருக்கு. லாரி எரிசன் அப்படின்றவரு உலகத்துல பெரும் பணக்காரர்கள்ல ஒன்று. இவரு தான் இந்த ஆரக்கல் நிறுவனர். இந்த ஆரக்கல் நிறுவனத்துல பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க பணி நீக்கங்கள் செய்யணும் அப்படின்ட்டு இந்த ஆண்டு தொடக்கம் முதலே பேசப்பட்டு வந்திருக்குது. குறைவான ஊழியர்கள் கொண்டு அதிகமான வேலை செய்யும் ஏஐ கருவிகளை பயன்படுத்தி ஆரக்கல் நிறுவனத்தை மென்மேலும் கொண்டு வரது இவங்களோட முயற்சி. இந்த ஆரக்கல் நிறுவனத்துல 2 தலைவர்கள் இருக்காங்க. அவங்க 2 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்டாவின் மார்க் ஜூக்கர்பர்க், ஜார்ஜ் டாக்சிக், இவங்க பேர் 2 பேருங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஆண்டு எப்படியாச்சும் ஆட்குறைப்பு நடத்த வேண்டும் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரக்கல் நிறுவனத்துல எப்படியாச்சும் ஆட்குறைப்பை கொண்டு வந்துட்டு ஏஐ தொழில்நுட்பத்தை உள்ள கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களோட திட்டம். இருந்தாலும் தொழில்நுட்ப துறையில இது போன்ற மேல் அதிகாரிகள் நிலையில சில ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பணி நீக்கம் செஞ்சுக்கிட்டு வராங்க. முன்னெல்லாம் ஆட்குறைப்பு நடக்கும் போது ஏஐ வரல. இந்த ஆண்டு வேலைவாய்ப்பு குறைச்சாங்க இல்லைங்களா, அந்த வேலைவாய்ப்பு குறைச்சதுல ஏஐ மூலியமா நாங்க எதுனாலும் செஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு எந்தெந்த நிறுவனம் சொன்னதுன்னா, அமேசான், பெண்டரஸ்ட், எபிக் மெக்ஸ் இது போன்ற நிறுவனங்கள் சொல்லியிருக்குது. சொந்த வேலைக்காகவும் இது போன்ற ஓபன் ஏஐ போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சிக்காகவும் வேற ஒரு நிறுவனங்கள் கூட ஏஐ இருக்கிறதுனால இந்த ஆரக்கல் என்ன செஞ்சிருக்குதுன்னா, பெருமளவான ஆட்குறைப்பை குறைச்சிட்டு இருக்குது. இந்த ஆண்டு ஏஐ தொழில்நுட்பத்திற்காக குறைந்தபட்சம் $50 மில்லியன் செலவிட போவதாக ஆரக்கல் நிறுவனம் தெரிவிச்சிருக்குது. இந்த ஏஐ தொழில்நுட்பம் பூர்த்தி செய்வதற்காக கிட்டத்தட்ட $50 மில்லியன் இந்த ஆரக்கல் நிறுவனம் கடன் வாங்கியிருக்குது. ஓபன் ஏஐ, சாஃப்ட் பேக் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு இல்லைங்களா, இவங்க கூட்டணியில ஏஐ முதலீட்டு நிதியான எம்ஜிஎக்ஸ் அப்படின்ற நிறுவனம் டார்கெட் முயற்சியால ஆரக்கல் ஒரு அங்கமாக தெரிவிக்குது. இதுல ஏஐ தொழில்நுட்பம் முதலீடு செய்வதற்காக அதிக பணம் தேவைப்படுறதுனால அவங்களோட செயல்பாட்டு முறை லாபத்தை முயற்சி செய்யும் அப்படின்ட்டு தெரிவிக்குது எது ஆரக்கல் நிறுவனம்.